Okay. Yeah, students, can you able to hear my voice? Say yes or no. Students, can you able to hear my voice? பாதி பேர் தான் வந்திருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கவா? பாதி பேர் தான் வந்திருக்காங்க. 120 பேர்னா 50 பேர் தான் வந்திருக்கீங்க, வந்து உள்ளே இருக்காங்க. ஓகே. நீ சொல். சரி சரி. Yeah. Okay, students. Only 68 people தான் இருக்கீங்க. What about others? ஸ்டார்ட் பண்ணிடலாமா இல்ல வருவாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் சைன் பண்ண சொல்லுங்க. ஹர்ஷன் உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ். ஓகே. Hey guys, can you hear my voice? Shall we start the class? Class start பண்ணலாமா? Hey guys, my voice is audible to you? Say yes or no. Yeah. Yeah. So, why this much of late, guys? 95. So, guys, do you want to know one thing?
ஸோ இன்னைக்கு கிளாஸ் எப்போ இருந்துன்னா 9:30 to 11 தான். 9:15 to 10:45 correct perfect time. 9:15 to 10:45. So you have some meeting. Okay, so today only 1.5 hour class. Tomorrow onwards you have 3 hours. Okay, no problem, but today only you have a 1.5 hours class. Okay, so shall we start the class? So நம்ம போன கிளாஸ்ல எதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நோட எப்படி இன்சர்ட் பண்றது, அதாவது ஃபர்ஸ்ட் நோடுக்கு முன்னாடி இன்சர்ட் பண்றது எப்படி, அப்புறம் எல்லா நோடுக்கும் பின்னாடி இன்சர்ட் பண்றது எப்படின்னு 2 மெத்தட் பார்த்தோம். ஸோ ஹவு டு இன்சர்ட் அ given node in between those nodes or before a node, after a node. We solved the sum in iterative way. So now what I'm going to do, I'm going to insert a node using recursive method. So அதையே நான் ரிகர்ஷன்ல பார்க்க போறேன். ஸோ நம்ம ரிகர்ஷன் பார்க்க என்ன பண்ணுவோம், பழைய கோடை முன்னாடி எடுத்து வச்சுக்கலாமா? ஸோ we take the old code. Yeah, so take the old code. So இந்த இடத்துல நான் old code அப்படியே எழுதிடுறேன் once. Yeah, so ஒரு நோட இன்சர்ட் பண்றதுக்கான கோட் என்ன guys? So first we're going to declare struct node. Sorry guys, first நான் iterative மெத்தடோட கோட எழுதிக்கிறேன் ஒரு நோட இன்சர்ட் பண்றதுக்கு. தென் அந்த கோட அப்படியே என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரிகர்சிவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ கன்வெர்ட் ரிகர்ஷன் இஸ் ஈஸி, வெரி ஈஸி. ஸோ டேக் p is equal to, we are going to assign the base address to p. So this is the first step. Then the next step is take for loop. எதுக்கு இந்த for loop? அந்த பொசிஷன் வரைக்கும் அந்த b கொண்டாந்து, அதாவது எந்த நோடு அப்ப தேர்ட் நோடுக்கு அப்புறமா நீங்க இன்சர்ட் பண்ண போறீங்கன்னா b அப்படிங்கிற ஒரு பாயிண்டர் தேர்ட் நோட பாயிண்ட் பண்ண மாதிரி வைப்போமா? ஸோ அதுக்காண்டி இந்த லூப் யூஸ் பண்ணுவோம். i equal to 0, i less than given n minus 1. இந்த எண்ணுங்கிறது தான் எந்த நோடுக்கு அப்புறமா நோட இது பண்ண போறீங்கன்னு அர்த்தம். then i plus plus, yeah, then enter into this, then b is equal to b of next. ஒவ்வொரு தடவையும் அந்த b வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ஃபார்முலா முடிஞ்சிச்சு. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஒரு நியூ நோட கிரியேட் பண்ணுவோமா? ஒரு நியூ நோட கிரியேட் பண்ணிட்டு அந்த நியூ நோட தான் என்ன பண்ணுவோம், அந்த நியூ நோட தான் we can insert it. So அந்த நியூ நோட பேர் எப்படி வச்சிருந்தோம், நியூ வச்சிருந்தோமா? we can take new. So new is equal to, here you can use malloc function to create a node. Sorry guys, p is equal to p of next. ஸோ இதுக்கப்புறம் ஒரு நியூ நோட கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதோட பேர் வந்து நியூன்னு வச்சுக்கிறேன். அதோட ரெஸ்பெக்டிவ் டேட்டா இப்போ வந்து struct node star new is equal to struct node. Why it's happening? Okay, struct node star, இங்க star வரும். Okay, you can use that one. So in that class struct node what? So in that class struct node malloc function வரும். அதுக்கப்புறம் size of operator யூஸ் பண்ணிட்டு size of அந்த struct node ஸோ இதை கொடுத்துருவீங்க. இப்போ என்னவாகும், ஒரு புதிய நோட் கிரியேட் ஆயிட்டு அந்த நோடோட அட்ரஸ் வந்து நியூல ஸ்டோர் ஆயிருக்குமா? இப்ப நீங்க என்ன பார்க்கணும், இப்ப அந்த கிரியேட் பண்ண நோடோட டேட்டா பார்ட்ல உங்களோட எலிமெண்ட வைப்பீங்க. ஸோ யூ கேன் டேக் நியூ ஆஃப் டேட்டால தான் வைப்பீங்க அந்த எலிமெண்ட். டேட்டான்னு வச்சுக்கலாமா? ஒரு டேட்டான்னு வச்சுக்கோங்க, டின்னு வச்சுக்கலாம். டிங்கிறது தான் இந்த எலிமெண்ட் வச்சுக்கலாம். The next step, உங்களோட given n is equal to 0, அதாவது ஃபர்ஸ்ட் நோடுக்கு முன்னாடி அப்பாயிண்ட் பண்ணணும்னா அதுக்கு வேற கண்டிஷன். அது என்ன கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் அந்த நீங்க நியூவா கிரியேட் பண்றீங்க பாத்தீங்களா டேட்டா, அதோட நெக்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வைக்கணும். தென் நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் எதா மாத்தணும், ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த நியூ நோடோட அட்ரஸை பாயிண்ட் பண்ணிடணும். So this is a step if n is equal to 0. Else, if this is not true, we move into t of next. So not t of next, new of next.
இப்ப நியூ ஆஃப் நெக்ஸ்ட்ல நியூ ஆஃப் நெக்ஸ்ட்ல பி ஆஃப் நெக்ஸ்ட் வைக்கணும் எட்டா. ஸோ நியூ ஆஃப் நெக்ஸ்ட்ல பி ஆஃப் நெக்ஸ்ட், ஏன்னா பி தான் டிராவர்சிங் எலமெண்ட் வச்சாச்சு. நியூ ஆஃப் நெக்ஸ்ட்ல பி ஆஃப் நெக்ஸ்ட் வச்சாச்சு. தென் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸோ நம்ம இந்த பி ஆஃப் நெக்ஸ்ட்ல அந்த நியூவோட அட்ரஸை வச்சிடணும். Yeah guys, completed this. இது நம்ம நேத்து போன கிளாஸ்லயே உங்களுக்கு சொல்லிட்டேன். இது என்னது? ஒரு நோட இன்சர்ட் பண்றதுக்கு இந்த கோட். ஒரு நோட அதாவது என்னன்னா பிஃபோர் அ நோட் ஆர் ஆஃப்டர் எனி நோட், பிஃபோர் அ ஃபர்ஸ்ட் நோட் ஆர் ஆஃப்டர் எனி நோட் யூ கேன் இன்சர்ட் அ நோட், யூ கேன் யூஸ் திஸ் இஸ் யுவர் கோட். இது என்ன? ஐட்ரேட்டிவ் வே. இது நான் உங்களுக்கு போன கிளாஸ்லயே சொல்லி கொடுத்தேன். ஐட்டரேட்டிவ், திஸ் இஸ் அ ஐட்ரேட்டிவ் வே. ஸோ நான் இப்ப எதுக்கு இதை மறுபடியும் எழுதியிருக்கேன்னா, I'm going to use the same code. I'm going to convert the code into recursive procedure. So எந்த இடத்துல ரிகர்சிவ் மாத்தணும்? இங்க எங்கெங்கெல்லாம் லூப் யூஸ் பண்ணிருக்கோமோ அந்த இடத்துல நம்ம ரிகர்ஷனை மாத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரிகர்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு we return some value. So I'm going to take struct node is my return type. Struct node pointer is my return type. I'm going to take my function name is or insert. or insert னு வச்சுக்கிறேன். தென் இதுக்குள்ள என்னென்ன பெராமீட்டர் தேவைப்படும்? ஃபர்ஸ்ட் அந்த பேஸ் அட்ரஸ் தேவைப்படும். ஸோ பேஸ் அட்ரஸ் எதுல இருக்கு? ஸ்ட்ரக்ட் நோடுங்கிறது அதோட டேட்டா டைப், ஸ்ட்ரக்ட் நோட் பாயிண்ட்ங்கிறது. ஸோ இந்த இடத்துல நீங்க எப்படி எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன வேணும்? நமக்கு பி அப்படிங்கிற டிராவர்சிங் நோடு வேணுமா? இந்த பி அப்படிங்கிற டிராவர்சிங் நோடும் நம்ம ஃபங்க்ஷன் நேம் தான் அனுப்ப போறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்? I'm going to take struct node star p. Yeah, then anything I want, yeah, current position. So I னு வச்சுக்கலாமா? இந்த இடத்துல I 0 நம்ம இங்க இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம், ரிகர்ஷன் பண்ண முடியாது. ஸோ ஐயே வாங்கிட்டேன். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப், ஐ வாங்கிட்டேனா, ஐ வாங்கினதுக்கு அப்புறம் எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும்? ஸோ we take another element called position வச்சுக்கலாம். பொசிஷன், தென் எந்த டேட்டா, ஸோ எலமெண்ட் வச்சுக்கலாம். So these parameters we need to insert a node. So guys, நான் அப்படியே ரிகர்ஷன் எழுதுறேன். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. So guys, நம்ம 4 டேஸ்க்கு அப்புறம் தான் we are meeting. We meet. So கொஞ்சம் மறந்துருக்கும் கான்செப்ட். ஸோ கொஞ்சம் பிடிச்சிக்கணும். ஓகே, அவ்வளவுதான். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா, I'm just இது நம்ம போன கிளாஸ்ல பார்த்த கோடு. ஒரு நோட இன்சர்ட் பண்றதுக்கு ஐட்ரேட்டிவ். நான் அதை அப்படியே எதா மாத்திட்டு இருக்கேன்னா ரிகர்சிவா மாத்திட்டு இருக்கேன். ஸோ ரிகர்சிவ்னா ஃபர்ஸ்ட் அந்த பெராமீட்டர்ஸை பாஸ் பண்ணும். எனக்கு என்னென்ன பெராமீட்டர்ஸ் தேவை? ஃபர்ஸ்ட் தேவை, கரெக்டா? ஃபர்ஸ்ட் அந்த பேஸ் அட்ரஸ் தேவை. அதே பேஸ் அட்ரஸோட பி, அதே பேஸ் அட்ரஸ் என்ன பண்ணணும்? பியும் பாயிண்ட் பண்ணணுமா? பி அப்படிங்கிற ஒரு பாயிண்டர் வேரியபிள். தென் ஐங்கிறது இந்த மாதிரி தான், ஐ ஈக்குவல் டு 0 இந்த பொசிஷன் பாயிண்ட் பண்றதுக்காக இருக்குமா அந்த ஐ. தென் எந்த பொசிஷன்ல இன்சர்ட் பண்ணணும், எந்த பொசிஷனுக்கு அப்புறம் இன்சர்ட் பண்ணணும், என்ன எலமெண்ட். ஸோ இந்த பெராமீட்டர்ஸ் வாங்கிட்டா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இங்க ஃபார் லூப் போட்டுருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? இது அப்படியே ரிகர்ஷனை மாத்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இங்க கண்டிஷன் என்ன? இங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஐ லெஸ் தென் n - 1. ஸோ ஹியர் ஆல்சோ ஐ இஸ் லெஸ் தென், இங்க என்னைக்கு போது என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? பொசிஷன் யூஸ் பண்ணிருக்கோமா? ஸோ பொசிஷன் -1. ஸோ திஸ் இஸ் இஃப் திஸ் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட், நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஃபர்ஸ்ட் நோட் அப்படியே தான் இருக்கும். பட் இந்த பிஏ மட்டும் என்ன பண்ணுவோம்? அடுத்தடுத்த நோடு கொண்டு போமா? சோ அப்ப இந்த இடத்துக்கு அந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் கால் பண்றேன். ஆர் இன்சர்ட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் நோட் எந்த சேஞ்சும் இல்ல. சோ ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஆல்வேஸ் ஃபர்ஸ்டே அனுப்பலாம். தென் நெக்ஸ்ட் பெராமீட்டர் இந்த ஸ்ட்ரக்ட் நோட் பி அனுப்பும் போது தான் நெக்ஸ்ட் நோடுக்கு பாயிண்ட் பண்ணி அனுப்பணும். அப்ப நெக்ஸ்ட் நோடுக்கு பாயிண்ட் பண்ணி அனுப்பணும் பி ஆஃப் நெக்ஸ்ட். அவ்வளவுதான், பி ஆஃப் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? ஐ வந்து இனிஷியலா 0 இருக்குமா? அடுத்து என்ன பண்ணும்? ஐய 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுமா? சோ இந்த இடத்துல ஐ பிளஸ் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். சோ ஐய ஈச் டைம் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். சோ பொசிஷன் வந்து அதே பொசிஷன் தான். அதே மாதிரி எலமெண்ட்டும் சேஞ்ச் ஆக போறதுல அதே எலமெண்ட் தான். So recursion completed. So if this is satisfied, this recursion happen place. If this is not satisfied, we directly move to the else statement. எல்ஸுக்குள்ள இந்த இருக்கு பாருங்க, இதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணி போட்ட வேண்டியது. கண்ட்ரோல் சி, தென் கண்ட்ரோல்
Yeah. What I'm going to do, I'm just changing the given iterative code into recursive code. என்ன பண்ணிருக்கேன் இங்க ஃபார் லூப் எப்பவுமே இந்த ரிகர்ஷன் அப்படிங்கிறது ஒரு லூப்பிங் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார் லூப்பை அப்படி ரிகர்ஷனை கன்வெர்ட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த i less than n minus 1 இஃப்ல போட்டிருக்கேன். தென் ஈச் டைம் என்ன பண்ணுவோம், பி ஆஃப் நெக்ஸ்ட் வந்து பிக்கு அசைன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பி ஆஃப் நெக்ஸ்ட் போட்டிருக்கேன். தென் ஐயை ஈச் டைம் இன்க்ளூட் பண்ணுவீங்க. அந்த i பிளஸ் பிளஸ் போது i பிளஸ் 1 போட்டிருக்கேன். ஸோ பொசிஷன் எலமெண்ட் சேமா தான் இருக்க போது, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அட்ரஸ் சேமா தான் இருக்க போது. ஸோ ஆர் இன்சர்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், திஸ் இஸ் கேபிட்டல் ஆர். ஓகே ஓகே, கொஞ்சம் பாருங்க. ஸோ திஸ் இஸ் a code. So now we move to the implementation part of this. Yeah. So we already have a display code. I'm just copied it. No need to again and again we write it. So one sec. Yeah, we have a code like this. So இந்த நமக்கு கோடே இருக்கு. So I'm just copied. நமக்கு display function வேணுமா? So இது ரெண்டையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். So I'm going to code block and paste it here. So first file, open. So இதை open பண்ணிக்கிறேன். Yeah, I have some other code. I'm just delete this code. Yeah. So let's copy this. So in the full code அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நமக்கு தேவையானதை அங்கே எடுத்துக்கலாம். ஓகே. So we move to the code block, paste it here. So நமக்கு என்னென்ன தேவைப்படும், இந்த void create தேவைப்படும், இந்த சர்ச்சிங்லாம் தேவையே படாது. ஸோ அது இருக்கட்டும், நம்ம ப்ராப்ளம். ஸோ வேணா கூட எடுத்துக்கலாம். ஸோ நோ நீட்னா எடுத்துக்கலாம். void display தேவைப்படும். ஓகே, ஸோ இதை வச்சுக்கலாம் லைக் திஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், I'm going to write a function called insert using recursive way. ஸோ கைஸ், நான் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் போறதுக்கு முன்னாடி, ஸோ நான் இந்த ஐட்ரேட்டிவ் கோட எப்படி ரிகர்ஷன் கோடா மாத்திருக்கேன் அப்படிங்கறத டவுட் இருக்கா? Do you have any doubt in this? So guys, டவுட் இருக்கா சொல்லுங்க. நான் இந்த இதுல ஃபுல் மெத்தடே நான் போன கிளாஸ்ல நடத்திட்டேன். ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதை அப்படியே நான் ரிகர்ஷனை மாத்திருக்கேன். ஸோ do you have any doubt in this? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? Yeah, I know. Okay. So why commenting was very very low? ரெண்டு பேர் தான் நோன்னு சொல்லியிருக்கீங்க, சண்முக பிரியாவும் திவாகரும். மற்றவங்களாம் என்ன நல்லா தானே ஆன்சர் பண்ண. What happened to you guys? What happened to you? What happened others? டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேவா, எப்படி கன்வெர்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத. ஸோ இந்த இன்சர்ஷனை ரிகர்ஷன்ல போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் என்ன டாபிக் போக போறோம்னா, நம்ம வந்து லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம் பாத்தீங்களா. லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் பண்ண பத்தியா, அந்த லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கே இந்த இன்சர்ஷனை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கிரியேட் பண்ண போறேன். அதுதான் நெக்ஸ்ட் டாபிக் ஐம் கோயிங் டு டு. Yeah, so I think some of us say no. Okay, so now we move to the implementation part. So I'm going to implement this. So நம்ம என்ன பண்ணணும்,
இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நோடுக்கே சேஞ்ச் பண்ணணும்னா அதோட அட்ரஸ் மாறும். ஸோ இந்த இடத்துல ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்ட்ரக்ட் நோட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஸ்ட்ரக்ட் நோட் கேபிட்டல் என். ஸோ ஸ்ட்ரக்ட் NOD பாயிண்டர் ரிட்டர்ன் டைப். ஸோ ஃபங்க்ஷன் நேம் எப்படி வச்சுக்கணும்? ஆர் இன்சர்ட் வச்சுக்கலாமா? ஸோ ஆர் இன்சர்ட் ஹியர் வாட் ஆர் த parameters I need? ஃபர்ஸ்ட் அந்த பேஸ் அட்ரஸ் தேவைப்படும் நமக்கு. ஸோ பேஸ் அட்ரஸ் ஸ்ட்ரக்ட் NOD ஸ்டார் ஃபர்ஸ்ட். தென் ஒரு ட்ராவர்சிங்க்கு ஒரு பாயிண்டர் வேரியபிள் தேவைப்படும். ஸோ டேக் அ ஸ்ட்ரக்ட் node struct to node star p. So this is a capital N. Am I correct? This is a capital N. Yeah. Then traversing p வச்சாச்சு. Then next நமக்கு வந்து அந்த I தேவைப்படும். So take a int then I. Then எந்த இண்டெக்ஸ்க்கு நீங்க இதுல போறீங்க, எந்த நோடுக்கு அப்புறமா இன்சர்ட் பண்ண போறீங்களோ அந்த நோடு. ஸோ இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? பொசிஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் என்ன எலமெண்ட் அந்த நோட்ல எதுன்னு போறீங்க? ஸோ எலமெண்ட் ELEMENT. ஸோ இந்த parametersலாம் I need. Then enter into this. We already know take a if. So in this if my I is less than or equal to your given position minus 1 ஆன் பாப்பீங்க. அப்படி இருந்தா என்ன பண்ணும்? இந்த B அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணிருக்குமா? ஸோ நெக்ஸ்ட் நோடுக்கு மாத்தலாம். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுவீங்க? ஆர் இன்சர்ட்ங்கிற ஃபங்க்ஷனை, அதாவது ரிகர்ஷன் இதுதான் ரிகர்ஷன். ஸோ அதை மறுபடியும் கால் பண்ணிட்டு அதுக்கு கீழே என்னென்ன பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும்? இந்த ஃபர்ஸ்ட்ங்கிற அட்ரஸ் சேஞ்ச் ஆகவே போறதில்ல. ஸோ அதை அப்படியே கொடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் இந்த பியை இப்போ ஃபர்ஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணா நெக்ஸ்ட் நோட பாயிண்ட் பண்ண வைக்கணும். ஸோ பி ஆஃப் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ஐ வந்து இப்போ 0th பொசிஷன்ல இருக்கும், அதை 1th பொசிஷனை மாத்தணும். ஸோ ஹியர் யூ கேன் டேக் I+1. அடுத்து இந்த பொசிஷனும் அந்த எலமெண்ட்டும் மாறாது. ஸோ அதே பொசிஷன் அனுப்பிக்கலாம். தென் அதே எலமெண்ட்டை அந்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்பிக்கலாம். ஸோ இஃப் என்டையர் கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும் அந்த பி நெக்ஸ்ட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் இல்லாம we directly move to the else part. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு நோட கிரியேட் பண்ணணும். ஸோ I'm going to take struct node star NEE நியூ நோட கிரியேட் பண்ணணும். ஸோ நியூ எப்படி வச்சுக்கலாம்? ஓகே, we can take new is equal to always first typecast as a struct node pointer typecast பண்ணிட்டு this is a MLR. Then inside the size of node. Yeah. So இப்போ இது இந்த லைன் இருக்காண்டி ஸோ இந்த பி அந்த இதுக்கு டிராவர்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நியூ நோட கிரியேட் பண்ணி அந்த நியூ நோட அட்ரஸ நியூ அப்படிங்கிற பாயிண்டர் வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டு அப்புறம் இந்த நியூ நோடோட டேட்டா பார்ட்ல உங்க எலிமெண்ட்டை வைக்கணும். ஸோ நியூ ஆஃப் டேட்டா பார்ட்ல உங்க கிவன் எலிமெண்ட்டை வச்சாச்சு. தென் நெக்ஸ்ட் நீங்க அந்த 0th பொசிஷனை நீங்க ஸ்டோர் பண்ணணும். அதாவது உங்க பொசிஷன் 0வா இருந்துச்சுன்னா அதுக்கு வேற ஒரு ப்ரொசீஜர். வாட் இஸ் அ ப்ரொசீஜர்? உங்க பொசிஷன் 0வா இருந்துச்சுன்னா நீங்க கிரியேட் பண்ணிருக்க நியூ நோடோட நெக்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வைக்கணும். ஸோ நியூ நோடோட நெக்ஸ்ட்ல ஃபர்ஸ்டோட அட்ரஸ வைக்கணும். ஸோ டேக் அ ஃபர்ஸ்ட். ஓகே, தென் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் வச்சாக்கல இப்ப ஃபர்ஸ்ட்ங்கிறது எதாச்சு உங்க நியூ நோடு. ஸோ இப்ப நியூவோட அட்ரஸ நியூ அப்படிங்கிற பாயிண்டர் வேரியபிள் வச்சிருக்க அட்ரஸ ஃபர்ஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணல. ஏன்னா இப்போ உங்களோட புதிய ஃபர்ஸ்ட் யாரு? இந்த நியூ நோட் கிரியேட் பண்ணணும். இந்த நியூ நோட் தான் உங்க புதிய ஃபர்ஸ்ட் நோட். பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ பொசிஷன் ஈக்குவல் டு 0வா இல்லாம இருந்துச்சுன்னா we can directly provide the else. ஸோ inside the else நம்ம அதாவது என்னன்னா ஒரு நோடுக்கு அப்புறமா நீங்க வந்து ஒரு நியூ நோட இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த நியூ நோடோட நெக்ஸ்ட்ல பி ஆஃப் நெக்ஸ்ட் வைக்கணும். ஸோ நியூ ஆஃப் நெக்ஸ்ட்ல பி ஆஃப் நெக்ஸ்ட் அந்த டிராவர்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை வைக்கணும். தென் நெக்ஸ்ட் நியூ ஆஃப் நெக்ஸ்ட்ல பி ஆஃப் நெக்ஸ்ட் வச்ச உடனே என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் பி ஆஃப் நெக்ஸ்ட்ல அந்த நியூவோட அட்ரஸ்
So yeah, we completed this. Finally, if these all are completed, you can return what? Return the first return. And if address change so you return the first. Yeah. So here you can come to the create function. So I'm just delete these thing. So no need this thing. So function name in or insert function க்கு என்னென்ன parameter கொடுக்குறீங்க? First order address. So FIRST அந்த Pங்கிறதுக்கும் அதே சேம் அட்ரஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும். ஸோ அதே ஃபர்ஸ்ட் தான் அட்ரஸ் தான் அதுக்கும். தென் நெக்ஸ்ட் அந்த ஐயோட வேல்யூ இனிஷியலா 0ன்னு இருக்கும். இப்போ நான் வந்து தேர்ட் நோடுக்கு அப்புறமா இன்செர்ட் பண்ண போறேன் 70 அப்படிங்கிற எலமெண்ட். யா ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணுமோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நோட் அப்படிங்கிற ஒரு பாயிண்டர்ல அந்த ரிட்டர்ன் பண்றதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட். யா so finally if I'm going to take it, so here I'm going to call the display function. So idu enna vechikalam first name kuda vechikalam FIRST. So display function, so display FIRST. Yeah, so we completed this. Anything? Yeah, this is a recursion way of doing this. This is a recursion way of doing this. Yeah, let's compile it first. Yeah, we have some error in this. So here we have a problem because first is already declared. So what I'm going to do, I'm going to take this as a D. Yeah, I'm going to deliver it this as a D. Yeah, it was shown black color screen. So இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நோட லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு என்ன எலிமெண்ட் இன்சர்ட் பண்றோமோ அது கரெக்டா வருதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நவ் வி கிரியேட் அ லிங்க் லிஸ்ட். ஸோ நான் வந்து 10 கொடுக்குறேன், 20, 30, 40, 50, 60, 70, 80. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம், இன்சர்ட்டிங் நோடுக்கு 70 கொடுத்துருக்கோம். 70 மட்டும் விட்டுட்டு அது மிச்சம் இன்புட்டை போடலாம். ஓகே, yeah, 70 தேவையில்லை. So 80, 90, then -1, then enter it. Yeah. Guys, can you see? Yeah, it's perfectly working. So 70, can you see? Here, this is the 70. We are going to insert after the third node. Yeah, it will print perfectly. So after the third node, 70 will insert perfectly. This is a recursion way of doing this. After the 70, say after the third node, 70 will insert perfectly. If you are going to change the input also, எனக்கு என்ன பண்ணணும்னா after the 6th node வந்து நான் வந்து 120 இன்சர்ட் பண்ணணும்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா so now we give 10, like 20, 30, 40, 50, 60, 70, 80, 90. So இதை போடலாம்.
Yeah. So in 1020 வந்துருச்சு பரவாயில்ல, we can say it. Then -1 finally. Enter it. Can you see? Sorry, the value 120 is appended here. Can you see? After the 1, 2, 3, 4, 6th node, 120 will appended here. Yeah. So this way you can insert a node. Okay, we can complete the implementation process of inserting a node. We complemented the process, entire process of inserting a node. So now we completed the first question. I need this one, sir. Yeah. So guys, any doubt in this implementation part? So implementation part le that doubt irka. So do you have any doubt in this implementation part? So next concept polama guys. Now node வச்சு சொல்லி கொடுக்கல, so it's might be difficult. So இப்போ நம்ம எந்த பாயிண்ட் போறோம்னா, நமக்கு ஒரு நோடை எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்றோம், ஐட்ரேட்டிவ் கோடும் ரெகர்ஷன்ல கோடும் பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன போறோம்னா, இந்த இன்சர்ட்டிங்க்கு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் போட்டுறோம்ல கான்செப்ட், இந்த கான்செப்டை வச்சு எப்படி நம்ம லிங்க் லிஸ்டே கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ முன்னாடி லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ண நம்ம என்ன தெரிஞ்சு பண்ணோம், we use this one. Yeah, we use this one. இந்த கிரியேட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுமா, லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ண இந்த இது யூஸ் பண்ணும், void create ஃபங்க்ஷன். இப்போ இந்த இன்சர்ட்டை வச்சுட்டு what I'm going to do, I'm going to create a link list. Yeah, so now we move to that one. Okay, so இப்போ அந்த இன்சர்ஷன் ஃபங்க்ஷனை வச்சுட்டு நான் அந்த லிங்க்டு லிஸ்ட்டை கிரியேட் பண்ண போறேன். ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல நமக்கு அந்த கோட் இருக்கு பாருங்க, முதல்ல பழைய கோடை அதை நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த கோடை தான் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறேன், கிரியேட் நோட் லிங்க் லிஸ்ட்டை நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு காப்பி திஸ், paste it here. I'm going to paste it here. Control. So இந்த பர்டிகுலர் கோடை வச்சு தான் லிங்க் லிஸ்ட்டை கிரியேட் பண்ண போறேன். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன்னா, ஐம் கோயிங் டு டேக் பாயிண்டர் வேரியபிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்டர் வேரியபிள் எடுத்துக்கிறேன். யா, ஸோ இந்த பாயிண்டர் வேரியபிள் ஃபர்ஸ்ட், ஸோ FIRST அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்டர் வேரியபிள். இதுல நான் இனிஷியலா என்ன வைக்கிறேன்னா நல் அப்படிங்கறத செட் பண்ணிக்கிறேன். So I'm going to set this as a null. First அப்படிங்கிற பாயிண்டர் வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு அந்த பாயிண்டர் வேரியபிளுக்கு நல் அப்படின்னு செட் பண்ணிடுறேன். தென் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா இன்னொரு பாயிண்டர் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். That is called P. For traversing purpose, I'm going to create another pointer variable P. So in capital P வச்சுக்கலாமா? So இதுக்கும் இனிஷியலா அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டரோட அட்ரஸ் நல்லே வச்சிருக்கேன். Yeah, so it took this one. இந்த மாதிரி ரெண்டு வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு போறேன். ஸோ இது ரெண்டும் எதுக்கு நடக்குது, ஒரு கிரியேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள இது ரெண்டையும் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இங்க போறேன். இங்க என்ன இருக்கு, struct node star p equal to first. இதுல எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கலாம். சோ இது இல்லைன்னு வச்சுக்கலாமே, ஒன் செக் இது இல்லைன்னு வச்சுக்கலாம். deleted ஒன் செக், இது இல்லைன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம இன்சர்ஷனுக்கு போடுற கோடா. இந்த கோடை யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் லிங்க் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணலான்னு பார்க்க போறேன். அவ்வளவுதான். ஸோ struct node of star p equal to first. இங்க என்ன பண்ணிருக்காங்க, p அப்படிங்கிற ஒரு பாயிண்டர் வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு அந்த பாயிண்டர் வேரியபிள்ல ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. சோ இப்ப ஃபர்ஸ்ட்ல என்ன வேல்யூ இருக்கு, நல் இருக்கா. சோ இப்ப b என்னவா இருக்கும், நல்லா இருக்கும். சோ தட்ஸ் வை ஐ அம் கோயிங் டு டேக் p is equal to null. The next step என்ன, for int I is equal to 0 semicolon I less than
n minus 1. So initially I'm going to take my I value, my n value is equal to 0 வச்சுக்கிறேன். Initially n value is equal to 0 வச்சுக்கிறேன். Okay, initially I'm going to take my n value is equal to 0. அப்ப இந்த இடத்துல அந்த கண்டிஷன் பார்க்கும், I is equal to 0, then 0 is less than 0 minus 1 என்ன minus 1. So 0 is less than minus 1. No, this condition not a true. இந்த for condition not true நேரா இங்க போகும். இந்த 31 line struct node star new equal to அப்படின்னு இருக்கு பாருங்க. அப்ப இது என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஒரு நியூ நோட கிரியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இட் கிரியேட் a new node. It create a new node. இதோட அட்ரஸ் வந்து 200 வச்சுக்கலாமா. சோ நியூ நோட கிரியேட் பண்ணிட்டு நியூ அப்படிங்கிற பாயிண்டர் வேரியபிளுக்கு அதோட அட்ரஸ் அசைன் பண்ணிடும். சோ இந்த இடத்துல we can take ஒரு பாயிண்டர் வேரியபிள் called new. யா, சோ இதோட நேம் வந்து என்னன்னா நியூ. சோ இந்த நியூ அப்படிங்கிற பாயிண்டர் வேரியபிளுக்கு என்ன பண்ணும், இந்த கிரியேட் பண்ற நோடோட அட்ரஸ் அசைன் பண்ணிடும். அப்படி என்ன போட்டிருக்கோம், ஸ்டார் நியூ ஈக்குவல் டு த கிரியேட்டிங் நியூ நோட். டைனமிக் மெமரி அலோகேஷன், நம்ம டைனமிக்கா அந்த நியூ நோட கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. வி கம்ப்ளீட்டட் த கிரியேஷன் பார்ட். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போட்டிருக்கோம், நியூ நோடோட டேட்டா பார்ட்ல அந்த எலிமெண்டா வைக்கணும். சோ எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் எலிமெண்ட் வந்து 20 அப்படின்னு வச்சுக்கிறேன். சோ அப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல 20 வச்சிருவீங்களா. சோ ஃபர்ஸ்ட் இந்த நியூ நோட் என்ன பண்ணும், இந்த நியூ அப்படிங்கிற பாயிண்டர் வேரியபிள் என்ன பண்ணும், இந்த நியூ நோட பாயிண்ட் பண்ணும். ஏன்னா இதோட அட்ரஸ் இங்க அசைன் பண்ணோமா. சோ ஹியர் த பாயிண்டர் வேரியபிள் நியூ பாயிண்டிங் யுவர் நியூ நோட். Okay. So your new pointer variable pointing the new node now. Okay, so இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அதாவது 32வது லைன் இது முடிஞ்சிருச்சு. இந்த 33வது லைன் போவோம். 33வது லைன் என்ன போடுறாங்க, if n is equal to 0வா. ஆமா, இனிஷியல் நம்ம என்ன வச்சிருக்கோம், 0 தான் வச்சிருக்கோம். அப்ப இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனா என்ன போகும், நியூ நோடோட நெக்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வைப்பாங்க. கரெக்டா, இதுதான் நியூ நோடு. இதோட நெக்ஸ்ட்ல என்ன வைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு, நல் தான் இருக்கு. அப்ப என்னவாயிரும், இங்க என்ன செட் ஆயிரும், null will be added here. The next step என்ன, ஃபர்ஸ்ட் நியூவோட அட்ரஸ் ஃபர்ஸ்ட்க்கு அசைன் பண்றாங்க. அப்ப நியூவோட அட்ரஸ் என்ன 200. அப்ப ஃபர்ஸ்ட் என்னவாயிரும், ஃபர்ஸ்ட் 200 அசைன் ஆயிரும். சோ இப்ப ஃபர்ஸ்ட் என்னதான் பண்ணும், இந்த கிரியேட் பண்ணிருக்க நியூ நோட் தான் ஃபர்ஸ்டும் பாயிண்ட் பண்ணும். நான் அப்படியே என்ன பண்றேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு எலாபரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். I didn't add any new variable or any new content. நான் முன்னாடி இன்சர்ட்டுக்கு போட்ட கோடையே நான் வந்து ஒவ்வொரு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஓகேவா, அடுத்து ஃபர்ஸ்ட்க்கு நியூ ஆட் பண்ணிச்சா. சோ இஃப் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எல்ஸ் போகுது. சோ இந்த இது முடிஞ்சிருச்சு, ஒன் டைம் முடிஞ்சிருச்சு. இப்ப மறுபடியும் என்ன பண்றேன்னா, என்னோட எண்ணை வந்து ஒன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டு என்னோட டேட்டா வந்து டேட்டான்னு வச்சுக்கலாமா, எலமெண்ட் வச்சுக்கலாம். என்னோட எலமெண்ட்டை வந்து 30 மாத்திடுறேன். ஐயா, சோ இந்த மாதிரி மாத்திரம் மறுபடியும் என்னவாகும், இது ரெண்டையுமே இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்றேன் பாராமீட்டரா. n equal to 1, then element equal to 30. அப்புறம் அந்த ஃபர்ஸ்டோட அட்ரஸ பாஸ் பண்றேன். சோ இந்த இடத்துல வரும் struct node star p equal to first இருக்கு. அப்ப என்ன பண்ணும், இந்த ஃபர்ஸ்டோட அட்ரஸ் p க்கு அசைன் ஆகுமா. ஃபர்ஸ்டோட அட்ரஸ் என்ன 200. அப்ப இந்த p க்கு என்ன அசைன் ஆகும், 200 அசைன் ஆயிரும். சோ இப்ப இந்த p அப்படிங்கிற பாயிண்ட் வேல்யூ என்ன பண்ணும், இந்த ஃபர்ஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணும். It pointing the first node. Yeah, இதுவும் இப்ப இந்த ஃபர்ஸ்ட் நோட தான் பாயிண்ட் பண்ணும். Okay, the next step என்ன, I equal to 0, I less than n minus 1. So n ஓட வேல்யூ என்ன 1, 1 minus 1 is 0. அப்ப இந்த இடத்துல செக் பண்ணும், 0 is less than 0. Is it true? No. அப்ப இப்பவுமே இந்த ஃபாரோட கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகல. அப்ப டைரக்டா அந்த 31 லைன் போயிடும். சோ 31 லைன் எதுக்காண்டி, ஒரு நியூ நோட கிரியேட் பண்றதுக்காண்டி. சோ இது என்ன பண்ணும், இன்னொரு நியூ நோட கிரியேட் பண்ணும். ஒரு நியூனோட கிரியேட் பண்ணிட்டு, so we can take this is address is 300 வச்சுக்கலாமா. சோ இந்த 300 அப்படிங்கிற அட்ரஸ்ல என்ன வைக்கிறோம், நியூக்கு வச்சிரும். இப்ப நியூ என்ன ஆயிரும், 300 மாறிடும். சோ நியூ 300 மாறினா இப்ப நியூ எதை பாயிண்ட் பண்ணும், நியூ வந்து இப்ப நீ புதுசா கிரியேட் பண்ண ரெண்டாவது நோட பாயிண்ட் பண்ணும். இட் பாயிண்டிங் த செகண்ட் நோட். பாயிண்டிங் த செகண்ட் நோட். சோ இந்த மாதிரி வச்சுக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆயிருந்தீங்க. நான் இந்த மாதிரி
One sec, guys. Okay. One sec. ஸோ இப்ப என்ன பண்றோம், ஒரு புதுசா ஒரு நோட கிரியேட் பண்ணி அந்த நோடோட அட்ரஸ நியூ அப்படிங்கிற பாயிண்ட் வேரியபிளுக்கு அசைன் பண்றோம். இந்த லைன் 31ல இப்ப இந்த நியூ நோட் என்ன பண்ணும், புதுசா கிரியேட் ஆயிருக்க நோட பாயிண்ட். ஸோ இட் பாயிண்டிங் த நியூலி கிரியேட்டட் நோட். சாரி, ஐயோ சாரி கைஸ். Yeah, here your no node pointing this. What? Yeah, pointing this now. Yeah, so இது பாயிண்ட் பண்ணுமா? So next என்ன ஸ்டெப் பண்ணிருக்கோம், பாயிண்ட் பண்ணாக்கல இப்ப நீனோட டேட்டா பார்ட்ல உங்களோட எலிமெண்ட், இது எலிமெண்ட் வச்சுக்கலாமா? So இப்ப நீனோட எதை பாயிண்ட் பண்ணு 300. So இதோட டேட்டா பார்ட்னா இது. So இதுல இப்ப புதுசா நீங்க கொடுத்த எலிமெண்ட் 30 வச்சுக்கோங்க. Then next step என்ன, if n is equal to 0 ன்னு பாப்பீங்க. n 0 கிடையாது 1. அப்ப டைரக்டா எல்ஸ் பார்ட்டுக்கு போயிட்டு எல்ஸ் என்ன கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் நியூவோட நெக்ஸ்ட் பார்ட்ல பி ஆஃப் நெக்ஸ்ட் வைப்பீங்க. ஸோ இப்போ பி ஆஃப் நெக்ஸ்ட் என்ன, பி எதை பாயிண்ட் பண்ணுது, 200 தான் பாயிண்ட் பண்ணுது. ஸோ பி 200 பிங்கிறது ஃபர்ஸ்ட் நோடு, ஃபர்ஸ்ட் நீ கிரியேட் பண்ண நோட தான் பாயிண்ட் பண்ணுது. நம்ம என்ன பண்ணிருக்கோம், நியூ ஆஃப் நெக்ஸ்ட்ல பி ஆஃப் நெக்ஸ்ட் வைக்கிறோம். ஸோ பி ஆஃப் நெக்ஸ்ட் நல்லு. ஸோ இப்போ இந்த நியூ ஆஃப் நெக்ஸ்ட் எது போயிடும், நல்லுங்கிறது போயிடும். அடுத்து என்ன பண்றோம், பி ஆஃப் நெக்ஸ்ட்ல நியூ வைக்கிறோம். ஸோ இதுதான் பி ஆஃப், பி வந்து எதை பாயிண்ட் பண்ணுது, இந்த நியூ ஃபர்ஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணுது. இந்த ஃபர்ஸ்ட் நோட நெக்ஸ்ட்ல இப்ப இந்த நியூவோட அட்ரஸ் என்ன 300 வச்சிருவோம். Yeah, so we completed inserting the second node perfectly. So if you are going to insert third node, if you are going to change our n is equal to 3, then we change our element is equal to 14 வச்சுக்கலாமா? அதே மாதிரி தான் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் struct node star p is equal to ஃபர்ஸ்ட் நோட அட்ரஸ் இப்ப p போகும். சோ கரண்டா என்ன பண்றோம், லாஸ்ட் ஒன் செகண்ட். Yeah, so first node ஓட அட்ரஸ் நியூ நோடுக்கு வந்தா pங்கிறது 200 தான் இருக்கும். கரெக்ட். Then here you can move this. So என்ன பண்ணுவோம், இந்த லைன் தான் என்ன பண்றோம், ஃபர்ஸ்டோட அட்ரஸ் b அப்படிங்கிற பாயிண்ட் வேரியபிள் அசைன் பண்ணா இப்ப ஃபர்ஸ்டோட அட்ரஸ் 200 தான். சோ அதே 200 தான் b க்கு இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபார் லூப் வந்து செக் பண்ணும். இப்ப I 0 is less than 3 என்ன, சாரி n is equal to 2 not 3. ஏன்னா 2 தானே, ஃபர்ஸ்ட் 0 at 1 இன் பண்ணா அப்ப 2 இன் பண்றோம். So 2 minus 1 1. So 0 is greater than 1, yeah it's 1. The next தான் இப்பதான் இந்த for loop எனக்கு என்ன satisfy ஆகுது, satisfy என்ன பண்ணும், p equal to p of next போகும். இப்ப p is equal to p of next னா என்ன, இப்ப இந்த p ஓட next என்ன 300. இப்ப இந்த p க்கு என்ன சீன் ஆகும், p க்கு 300 சீன் ஆகும். So p 300 னா இப்ப p first நோட பாயிண்ட் பண்ணாம ரெண்டாவது நோட பாயிண்ட் பண்ணும். it pointing the second node, newly created node. So now your p is pointing the second node. This curve. Yeah, so இப்ப b வந்து செகண்ட் நோட பாயிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் போட்டுருக்கோம், சோ இந்த if முடிச்சாக்கல நெக்ஸ்ட் என்ன பண்றோம், struct node star new ஒரு நியூ நோட் கிரியேட் பண்றோம். So it will create one new node. So we can take the address of nodes like 400 வச்சுக்கலாமா? So 400 அப்படிங்கிற அட்ரஸ் என்ன பண்ணும், மறுபடியும் இந்த நியூ அப்படிங்கிற பாயிண்ட் வேரியபிளுக்கு அசைன் ஆகும். இப்ப இந்த நியூ அப்படிங்கிற பாயிண்ட் வேரியபிள் என்ன பண்ணும், இப்ப புதுசா கிரியேட் பண்ணிருக்க இந்த நியூலி கிரியேட்டட் நோட இப்ப பாயிண்ட் பண்ணும். So it pointing the newly created node now. Yeah, I'm going to put it here. So இதாயிடுச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இப்ப புதுசா கிரியேட் பண்ணிருக்க நோடோட டேட்டா பார்ட்ல புது எலிமெண்ட் வைக்கிறோம். சோ அதோட எலிமெண்ட் 40. சோ 40 வச்சுட்டு தென் நெக்ஸ்ட் n வந்து 0 செக் பண்ணுவீங்க, கிடையாது. அப்ப டைரக்டா எல்ஸ் பார்ட்டுக்கு போயிட்டு நியூ நோடோட நெக்ஸ்ட்ல p ஆஃப் நெக்ஸ்ட் வைப்பீங்க. அப்ப p ஆஃப் நெக்ஸ்ட் என்ன, நல். சோ இந்த இடத்துல என்ன வந்துரும், இப்ப நல்ல வச்சுட்டு அடுத்து p ஆஃப் நெக்ஸ்ட்ல நியூ வைப்பீங்க. சோ p ஆஃப் நெக்ஸ்ட் இதா, இப்ப நியூ என்ன வேல்யூ 400. இப்ப இந்த இடத்துல என்ன வந்துரும், 400 வந்துரும். சோ ஃபர்ஸ்ட் நோட், செகண்ட் நோட், தேர்ட் நோட் கிரியேட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்க தேர்ட் நோட் சரி ஃபோர்த் நோட் கிரியேட் பண்றாலும் சேம் ப்ராசஸ் தான். சோ என்ன பண்றேன், இதே இன்சர்ட் கோட யூஸ் பண்ணி ஒரு லிங்க் லிஸ்டே கிரியேட் பண்ணிட்டு இன்னொரு நோட் கிரியேட் பண்ணாலும் சேம் ப்ரொசீஜர் தான். இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, you can just change n is equal to 3, then you can change element is equal to 15 வச்சுக்கலாமா, அவ்வளவுதான்.
ஸோ இந்த n is equal 3 element 50 மட்டும் இதுக்கு அனுப்புனீங்கன்னா இன்னொரு நோட புது நோட் கிரியேட் ஆயிரும், fourth node. So this is a way of creating a linked list using the insertion concept. So now we move to the implementation part of this. We are going to implement it here. One sec, guys. So நான் இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றேன் என்னோட நியூ கோட். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், முன்னாடியே இன்சர்ட்டுக்கு கோட் போடலையா? ஓகே, we didn't write a code for inserting. Yeah, ஸோ நம்ம இன்சர்ட்டுக்கும் அந்த ஐடிஏடி கோட போடுங்க, ஆர் ரிகர்சிவ், எனிதிங் யூ வாண்ட் டு நோ. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா புது ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அதை கோட போடுறேன். ஸோ I'm going to create a new file for first. So I'm going to take the file name is creating linked list using this is not valid. So what I'm going to do, insert, you can take the function name is insert link dot c. Yeah, we can take this. Yeah, this is a new file. So இதுல அப்படியே இந்த கோட காப்பி பண்ணிக்கலாம். So control A, control C, control V. Yeah, all things are perfectly working. Perfect. It's perfectly changing. So நான் என்ன பண்றேன்னா இந்த ரிகர்சிவ் கோட மட்டும் டெலீட் பண்ணிட்டு நம்ம ஐடிஏடி போடுறோம். ஏன்னா ஐடிஏடி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதுக்கே உங்களுக்கு தான் போட்டு காமிச்சேன். I'm going to use it in the iterative way of this code. So we can take the return type. So return type வந்து என்ன, struct node pointer then function name insert நச்சுலாமா. So insert, inside what are all the parameters we need to provide, guys? What are all the parameters we need to provide? And the first node. So take struct node star first being round. The next and the n value நமக்கு தேவைப்படுமா. So int n, the next and the element value. So int element. So these things we need for inserting anything. So insert code நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம். What is the insert code? First என்ன பண்ணுவோம், first we can take struct node pointer b ல firstங்கிறத அசைன் பண்ணிடுவோம். The next step, take a for loop, then provide int I is initially 0, then I less than n minus 1, then I plus plus. Inside this we can just traverse the p. So p is equal to p of next. So the insert code நான் அப்படியே எழுதிக்கிறேன். So no need to explain step by step process. Then now we can create a new node. So here also the data type is struct node pointer. So struct capital N O D, struct node pointer new வச்சுக்கிறேன் அந்த நோடோட பேரு. So எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் mlr. So mlr of size of struct node, size of struct node. Okay, then we are going to typecast this a pointer variable. So struct node point. Yeah, so இப்போ நியூ நோட் கிரியேட் பண்ற ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கிரியேட் பண்ற நியூ நோடோட டேட்டா பார்ட்ல உங்க எலிமெண்ட் வைப்பீங்க. ஸோ நியூவோட டேட்டா பார்ட்ல நியூ ஆஃப் டேட்டா is equal to your given element. Then your next step is you are going to check if your n is equal to z, that is a different insertion. இப்படி இருந்தா என்ன பண்ணுவோம், இதுதான் ஃபர்ஸ்ட் நோட், இங்க இன்சர்ட் பண்ண ஃபர்ஸ்ட் நோட். அப்ப என்ன பண்ணுவீங்க, நீங்க கிரியேட் பண்ணிருக்க நியூவோட நெக்ஸ்ட்ல என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் வச்சிருவீங்க. கரெக்டா?
அதான் பண்ணுவீங்க. யா, am I correct? Then இப்ப அவங்க ஃபர்ஸ்ட்ல அந்த நியூ வேர்ட். Okay, if your n is equal to 0 na, yeah, then else n 0 இல்ல அப்படின்னா you can go with else, yeah, then you can insert a node after any node. ஸோ அதுக்கும் நமக்கு முன்னாடியே தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நியூவோட நெக்ஸ்ட்ல p of next வைப்பீங்க. ஸோ ஈக்குவல் டு p of அடுத்து என்ன பண்ணுவீங்க, சாரி திஸ் இஸ் நியூவோட நெக்ஸ்ட்ல p of next வச்சுட்டு the next step p of nextல new வச்சிருங்க. So you completed. Finally these are all completed. You can return the first. If first change ஆயிருச்சுன்னா the first return பண்ணணும். So take a return of first. Yeah, we completed the code. Then we use the new create function. Okay, so இந்த function தேவையில்லை, இது என்ன void create தான் யூஸ் பண்ண போறேன். So என்ன பண்றேன், I'm going to provide the comment line argument of this. இந்த create function நமக்கு தேவையில்லை. So I'm just provide the comment line argument. Then I'm going to use new create function. New create. So no parameters needed here. So இப்போ என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கணுமா, உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நல்லுன்னு வச்சுக்கணும். ஸோ யூ கேன் டேக் த ஃபர்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நல். ஸோ இங்கே அதே மாதிரி தான் struct nod first first is equal to null for first time. ஸோ நல்லா வச்சிட்டீங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு எலமெண்ட்டை வாங்கணும், அந்த எலமெண்ட்டை அந்த இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷனுக்கு நீங்க இது பண்ணணும். ஸோ அந்த எலமெண்ட்டை நான் இன்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ எத்தனை எலமெண்ட் வாங்க போறோம்னு தெரியாது. ஸோ டேக் அ ஃபார் லூப். ஸோ இனிஷியலி வி கேன் டேக் n is equal to 0. ஏன்னா என்னதான் ஈச் டைம் எடுப்போம். ஸோ n less than or equal to நீங்க வாங்க போற எலமெண்ட், எத்தனை எலமெண்ட் வாங்குவீங்களோ. ஸோ நான் ஒரு 9 எலமெண்ட் வாங்குறேன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ நான் ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரா வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா அந்த 9 அப்படிங்கிற வேல்யூவே ஸ்கேன் அப் வாங்கிக்கோங்க. ஸோ நோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் 9 நோட்ஸ் வாங்க போறேன். ஸோ ஈச் டைம் யூ கேன் இன்க்ரிமெண்ட் யோர் n. என்டர் திஸ். யூ கேன் யூஸ் scanf accept element. ஸோ யூசிங் scanf %d, address of x. ஸோ இப்போ எக்ஸை வாங்கிட்டு அந்த கிடைச்ச எக்ஸ் அப்புறம் இந்த n வேல்யூ ரெண்டையும் என்ன பண்ணணும், ரெண்டையுமே என்ன பண்ணணும், அந்த இன்சர்ட் ஃபங்க்ஷனுக்கு அனுப்பணும். ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து என்ன வச்சிருக்கோம், இன்சர்ட்டா. அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்டோட அட்ரஸ் அனுப்பணும், ஃபர்ஸ்ட் டு ஒர்க். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நமக்கு கிடைச்சிருக்க n வேல்யூ தென் நம்மளோட எலமெண்ட். ஸோ இதெல்லாம் அனுப்பணும்னா அது என்ன ரிட்டர்ன் பண்ணும், ஃபர்ஸ்டோட அட்ரஸ் சேஞ்ச் ஆயிருந்தா அந்த ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு இன்சர்ட்னு எடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் we completed entire creation. So create பண்ணாக்கல we can use display function for display it. So display, yeah. So இந்த டிஸ்பிளேக்கு எதை அனுப்பணும், இப்போ அந்த கிடைச்ச ஃபர்ஸ்ட் first. So guys, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? So any doubt? Yes sir, okay sir, no. Do you have any doubts till now?
Yeah, guys, I will send the code to you. No worry. Yeah, நான் code send பண்றேன். So end of the session, I will send the code to you. No problem. Okay. Yeah. So we completed the implementation part.
Now can you hear me, guys? Now is it audible to you? Now is it audible to you guys? Yeah, super. So உங்கள்ட்ட நான் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்னு லிங்க் லிஸ்ட்டை கிரியேட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் போட்டோம், ஒரு கோட் போட்டோம். ஸோ அந்த கோடோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படிங்கிற கொஸ்டின் உங்கள்ட்ட கேட்டிருந்தேன். அந்த வாய்ஸ் கேட்காத டைத்துல அந்த கொஸ்டின் நான் உங்கள்ட்ட கேட்டிருந்தேன். ஸோ வாட் இஸ் மை கொஸ்டின் இஸ், we use one method for creating a linked list previous session. So in the particular code, take how much time complexity. So this is a code for you. ஏன்னா என்ன பண்ணிருப்போம், அங்க ஒரு இம்ப்ளிமெண்டேஷன், அங்க ஒரு கிரியேட்டிங் லிங்க் லிஸ்டுக்கு கோட் பார்த்தோம். ஸோ இந்த ஒரு கோட் போட்டிருக்கோம். ஸோ நான் இப்போ ஒரு கோடு, ஸோ இந்த ரெண்டு கோட்ல எது எஃபிஷியன்ட் தெரியணுமா, ஸோ அந்த கோட டைம் காம்ப்ளெக்சிட்டி தெரிஞ்சிருக்கணும், இந்த கோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு we can easily tell which one is a efficient one. So அப்ப அந்த particular creating linked list ஓட time complexity என்ன? What is the time complexity? Yeah guys, we don't have a time. 10:30 ஆயிடுச்சு, இன்னும் 15 minutes தான் இருக்கு கிளாஸ் முடிய. ஓகே, ஹரிய. ஸோ இன்னைக்கு நான் நிறைய இடத்துல வந்தேன். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன போறோம்னா, எப்படி வந்து ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணும்போது சார்ட்டட் ஆர்டர் இன்சர்ட் பண்றது ஃபர்ஸ்ட். Then we move to the recursion part of this. Then என்ன பண்ண போறோம், deletion பார்க்க போறோம். ஓகே, deletion பார்த்துட்டு then we move to the doubly circular linked list. So lot of concept we will see related to this. Hey guys, answer to my question. If you know the answer, say your answer. If you don't know the answer, please provide dot symbol like this. Okay, why is correct கேக்குது இல்ல, இன்னும் ஆன்சர் வரல? Why answer is not coming still now? நான் என்ன ஆன்சர் கேட்டிருந்தேன்னா, இப்போ ஒரு கோட் பார்த்தோம் ரைட்டா. இந்த கோட் எதுக்காண்டி, லிங்க் லிஸ்ட்டை கிரியேட் பண்றதுக்காண்டி எதை யூஸ் பண்ணி நம்ம இன்சர்ட் பண்றதுக்கு ஒரு கோட் போட்டிருந்தோம். அந்த கோடை யூஸ் பண்ணி லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம முன்னாடியே ஒரு கோட் பார்த்திருந்தோம் லிங்க் லிஸ்ட்டை கிரியேட் பண்றதுக்கு. முன்னாடியே ஒரு கோட் பார்த்திருந்தோம் லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு. அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அனலைசிஸும் நம்ம ஆல்ரெடி டோல்ட் டு யூ. நார்மல் டைம் காம்ப்ளெக்சிட்டி சொல்லி கொடுத்தேன், ரிகர்ஷனும் சொல்லி கொடுத்தேன், ரெக்கரன்ஸ் ரிலேஷன் சொல்லி கொடுத்தேன் அதுக்கு. சோ அதுதான் கேக்குறேன், ஒய் ஸ்டில் நவ் நாட் ஆன்சர் இஸ் கேம் டு மீ. ஞாபகம் கூட இல்லையா? வாட் டாட் மறந்துருச்சா இல்ல தெரியலையா? நான் சொல்லி கொடுத்தனே டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தட் ஒன். யா, திஸ் ஒன் ஐம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் திஸ் ஒன். ஒன் செகண்ட், ஐம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் திஸ் ஒன். Yeah, I'm just talking about this core time complexity. Can you see? Void create. In the create function தானே நம்ம முன்னாடி லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்றோம். ஞாபகம் இருக்கா? this thing ஞாபகம் இருக்கா? சோ இதோ டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன கிடைச்சுச்சு எனக்கு? It take order of n time complexity then order of 1 space complexity. தெரியுதா இப்ப? So it take order of 1 time complexity, order of 1 space complexity, order of n time complexity, order of 1 space complexity இந்த create function எடுத்துச்சு. அதான் முன்னாடி யூஸ் பண்ணது. பட் இப்ப நம்ம இது பண்றது எவ்வளவு டைம் எடுக்க போகுதுன்னு பார்க்கலாமா? சோ இப்ப அதுக்கு நம்ம கோட் போலாமா? சோ we can take this. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷன் மட்டும் தனியா எவ்வளவு டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்குன்னு பார்க்கலாமா? சோ இங்க ரெண்டு இங்க ஒரு இது அழைக்க சார் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். we can use here onwards. சோ இந்த ஃபங்க்ஷன் எவ்வளவு பார்க்கலாமா?
So இது எவ்வளவு டைம் எடுத்துக்கணும், ஒரே ஒரு டைம் டிக்ளரேஷன் பண்ணிருக்கோம். So it will take 1 unit of time. Then here for loop. So இப்போ நம்ம worst case condition எடுத்துக்கலாம். If they provide n is equal to 7, n 7 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, n equal to 7 எலிமெண்ட் கொடுத்திருந்தா இது எத்தனை டைம் ரன் ஆகும், 7 minus 1. So 8, 7 minus 1 6, ஆனா it will run only 5 times. So இப்ப input 7 கொடுத்திருந்தா n minus 2 time run ஆகும். So it will take n minus 2 unit of time, not n minus 1, n minus 2 unit of time. புரியுதா? நீங்க 8 கொடுத்திருந்தா இது 6 times run ஆகும். அதே மாதிரி நீங்க 7 கொடுத்திருந்தா it will run 5 times. So n கொடுத்திருந்தா n minus 2 time run ஆகும் இந்த for loop. So take n minus 2. So இது எவ்வளவு டைம் ரன் ஆகும், same n minus 2 or n minus 2. இல்ல this is not n minus, this is n minus 1 தான். இது n minus 1 டைம் ரன் ஆகும், இதுதான் n minus 2 unit of time. Yeah guys, then moving to here, it will take 1 unit of time, this declaration. Then in the new data element, இதுவும் எவ்வளவு டைம் எடுத்துக்கிறோம், 1 unit of time. Then here this if condition take around 1 unit of time. Then here this take around 1 unit of time. And here this take around 1 unit of time. And here else part, உங்களுக்கு if work ஆனா else work ஆக போறது. So if க்கு மட்டும் டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிச்சா போதும், else கண்டுபிடிக்க தேவையில்லை. So finally this return take 1 unit of time. So இதெல்லாம் ஃபங்க்ஷன்ல ஆட் பண்ண என்ன கிடைக்கும், here I'm going to take f of n. So function of n is equal to 1 plus n minus 1 plus n minus 2 plus 1 plus 1 plus 1 plus 1 plus 1. So we can rewrite this as a, how much n is there, only 2n. Okay, so 2n, how many constant, 1 2 3 4 5 6, 6 minus 3 3, so plus 3. So we can get the equation is, the highest polynomial order n. So in the insert time complexity order of n. So if insert time complexity கண்டுபிடிச்சிட்டோம், இந்த create ஒரு function யூஸ் பண்ணிடுவோம். தெரியுதா? We can use here the create function. இப்ப இதோட time complexity also we can find it. So இது எவ்வளவு டைம் எடுத்துக்கிறோம், 1 unit. Yeah, am I correct? This is take 1 unit, and here this is take 1 unit. This is take 1 unit, and here this for loop take n unit or n plus 1 unit, n plus 1 unit. And this scanf take n unit, this scanf take n unit. Then in the first insert அப்படிங்கிறது n unit தான் எடுக்கும். n unit இது என்ன ஆகும், at the same time என்ன ஆகும்னா, at the same time what happen, இந்த insert n time என்னானாலும் இந்த insertங்கிறது ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போகுமா, அந்த ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு டைம் காம்ப்ளெக்சிட்டி கிடைச்சிருந்துச்சு, n கிடைச்சிருந்துச்சு. So இங்க ஒரு n, அங்க ஒரு n. So we can take n multiplied n time complexity. Take this particular first equal to insert first, and here this is take 1 unit. This is take 1 unit, not 1 unit. So இதுவும் n unit எடுத்துக்கும். ஓகேவா? This is also take n unit. ஏன்னா display function எவ்வளவு டைம் எடுத்துக்கும் நமக்கு முன்னாடி தெரியும். So this display function take 1 unit. Okay, can you see? This display function take n unit. So இந்த create function இப்ப ஃபுல்லா டைம் காம்ப்ளெக்சிட்டி எழுதியாச்சு. So guys, it will take 1 unit, இது 1 unit எடுத்துக்கும். இந்த for loop வந்து n plus 1 unit, இந்த scanf வந்து n unit எடுத்துக்கிறோம். ஆனா இந்த first equal to insert first comma n comma x, இது இந்த create functionக்கு n time ரன் ஆகும். அப்ப இது function insert functionக்குள்ள போனா அதுக்கு ஒரு n time complexity. So n multiplied n unit of time இந்த ஒரு recursive call எடுத்துக்கிறோம். So இதெல்லாம் f of n ல போட்டோம்னா we can provide f of n is equal to 1 plus 1 plus n plus 1 plus n plus n plus here n into n square. So this is n square, then plus n. So we can rewrite this equation is, how many n's are there? 1 n square is available. So take n square with plus, and how many n's? 3 n's. So take a 3n, then plus how many constant? 3 constant 3. So here in this equation, which is the highest polynomial degree n square.
So the time complexity is order of n square for this implementation. So guys, இப்பவே உங்களுக்கு தெரியும், இப்ப இந்த இன்சர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணா இட் வில் டேக் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். நம்ம முன்னாடி கிரியேட் பண்ணிருந்தோம் பாத்தீங்களா, அதுக்கு ஆர்டர் ஆஃப் n தான் எடுத்துக்கு. அப்ப விச் ஒன் இஸ் டைம் எஃபிஷியன்ட்? த ப்ரீவியஸ் ஒன். இதுதான் நமக்கு இந்த மெத்தட்ல நமக்கு, ஸோ இந்த மெத்தட்ல நமக்கு லிங்க் லிஸ்ட கிரியேட் பண்றதுதான் வெரி 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 எஃபிஷியன்ட் கம்பேர்ட் டு திஸ் மெத்தட். ஸோ நான் உங்களுக்கு இந்த மெத்தடை தான் நான் வந்து I'm going to refer to you. So don't use this insert method to create your linked list because it take order of n square time complexity. Yeah, it will take order of n square time complexity. So guys, இப்ப புரிஞ்சுதா எந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி பத்தி பேசுறேன் அப்படின்னு இப்ப புரிஞ்சுதா? You can know that one? Okay, now you clear that one, guys? கைஸ், ஸோ உங்களுக்கு கிளாஸ் வந்து இன்னைக்கு வந்து 10 o'clock முடிக்க சொல்லி 10:45 முடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ 10:45 ஆக போகுது. ஏன்னா உங்களுக்கு யூ ஹேவ் சம் மீட்டிங். ஐ மீன் கரெக்ட் கைஸ்? உங்களுக்கு மீட்டிங் இருக்கா உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு உங்க பிளேஸ்மெண்ட்லேயே நீங்கள் சொல்லி 10:40 முடிக்க சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, போன செஷன் எடுத்தேன் பார்த்தீங்களா இன்சர்ட்டுக்கு, அந்ததோட வீடியோவை நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டேன். அந்த யூடியூப் லிங்கை ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ் தட் ஒன். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணிடுறேன்னா, இந்த கோட் இருக்கு பாருங்க. ஸோ இப்போ நீங்க கோட்ஸ் அமௌண்ட் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த கோடை நான் என்ன பண்ணி, இதுவும் நான் இன்னைக்கு நடத்தினதையும் I'm going to upload it in YouTube, so no problem here. ஸோ இந்த கோடையும் I'm going to send it in YouTube description. டிரைவ்ல போட்டு யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ கைஸ், எனி டவுட்? இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப குறைச்சி ப்ராப்ளம் தான் பார்த்தோம். எப்படி இன்சர்ட் வந்து ரிகர்ஷன்ல பண்றது, அப்புறம் எப்படி இன்சர்ட்டை யூஸ் பண்ணி நம்ம லிங்க் லிஸ்ட்டை கிரியேட் பண்றது அப்படின்னு 2 ப்ராப்ளம் பார்த்தோம். ஸோ நாளைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்கலாம்னா, ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் ஸ்டார்டிங்ல பண்ணணும், அதே ஆர்டர்ல ஸ்டார்டிங்ல பண்ணணும். தென் ரெண்டாவது டெலிஷன். ஸோ இன்சர்ஷன் இன் ஸ்டார்டிங், டெலிஷன் இன் ஸ்டார்டிங், அப்புறம் ஃபுல் கொடுத்த கிவன் லிங்க் லிஸ்ட அசெண்டிங் ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த 3 கொஸ்டின் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே கைஸ்? ஸோ நீங்க எனிதிங் யூ வாண்ட் டு ஷேர் வித் மீ? ஸோ கைஸ், வேற ஏதாவது ஷேர் பண்ணுமா என்கிட்ட? Anything you want to share with me? Guys, anything, any queries or any suggestions, you can give it to me, or any feedback you can give it to me here. So concept புரியுதா? கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுனா. I feel today I'm just go with little fast. Yeah, I'll try to give this code on sir. Control A, Control C. One sec, Devamadnika. I will just give the code to you. Yeah, I'm open the notepad. NOT. Wait, Devamadnika. I will 1 minute I will share this one. Okay. ஒரு 1 minute இருங்க, நான் அந்த
கோட் நோட் பேட்ல போட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன் அந்த கோடை. ஃபைல் சேவ். Yeah, I'm going to take this as a insert. Yeah. Wait 1 sec, I will share the file to you. Yeah. Okay. Yeah. So guys, நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ கைஸ், தேங்க்யூ கைஸ். நான் வந்து போன கிளாஸோட வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டேன். சாரி ஸோ அதை உங்க ரெஃபரன்ஸ்க்கு நீங்க பாத்துக்கங்க. ஸோ I'm already shared the now. I'm also going to share this one. Okay, use that one. So guys, thank you. Now we can leave this class. Guys, thank you. You can leave this class. We will meet tomorrow session. So tomorrow full ஆக நடக்க போகுது. 9:30 to 12:45 வரைக்கும் 3 hour class, full class. Okay. So இன்னைக்கு மட்டும் தான் 1.5 hour class. So நம்ம நிறைய கான்செப்ட் எடுக்கணும், நாளைக்கு எடுக்கலாம். Thank you guys. Now we can leave. We will meet tomorrow session.